அதிமுகவும் ஒரு பலமான கூட்டணி அமைக்க முடியல. ஸோ இது தவிர சீமான் ஒரு அணியாக இருந்தார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்தபோது தான் பிரதமர் இங்கே வந்து 4 தடவை வந்துட்டு போனார், 5-6 தடவை வந்துட்டு போட்டு 8 தடவை வந்துட்டார் கடைசியில். பிரதமர் இங்கே வந்துட்டு போனதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இத்தனைக்கும் ஜூன் 4க்கு அப்புறம் கட்சியே இருக்காதுன்னு அண்ணாமலை சொன்னபோது கூட இவங்க ரொம்ப பெருசாக ரியாக்ட்லாம் பண்ணலை. அதுக்கு ஏதோ ஓரளவுக்கு பேருக்கு பண்ணாங்களே தவிர பெருசாக பண்ணலை. பொங்குவேலாளர்கள் தான் பெரும்பாலான சிறு குறு நடுத்தர தொழிலாக வச்சுருக்காங்க. அதனால் அவங்க வந்து இந்த வாட்டி பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க ஓட்டை அவங்க எதிர்பார்க்க முடியாது, அவங்க அதிமுகவுக்கு போடுவாங்கன்றது தான் இன்றைக்கி இருக்கிற பாயிண்ட் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அதனால் வந்து அண்ணாமலைக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அவருக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பணத்தை இறக்கிட்டாங்க. அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, நம்ம பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மூலமாக வின் பண்ண முடியும்னு நினைக்கிறார். மற்ற இடத்துலலாம் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலுமே பாஜக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு 10% ஓட்டு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகே, அது சந்தேகமே கிடையாது. இல்லை சார், அதே மாதிரி உயர்ஜாதி ஓட்டுகள் வந்து அதிமுகலேருந்து பாஜக ஷிஃப்ட் ஆகிருக்கு. உயர்ஜாதி திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து பாஜக ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதனால தான் பாஜகவோட ஓட்டு வங்கியும் உயருது. திமுகவோட ஓட்டு வங்கி என்ன ஆகுதுன்னா, இது உயர்ந்தா கூட பெண்கள் ஓட்டு மூலமாக அதுக்கு இருக்கிற ஆன்டி இன்குமென்சி இருக்குல்ல, அதில் வந்து அது கீழே இறங்குது. ஆக்சுவலாக வந்து ஆக மொத்தத்தில் ஒரு 9-10 இடங்களில் வந்து கொஞ்சம் திமுக வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசி நேர பண டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நிலைமையை மாற்றும். யார் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து நிலைமை மாறும். பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்றையோட தேர்தல் பிரச்சாரமெல்லாம் முடிய போகுது. இன்று மாலை 6 மணி வரைக்கும் தான் அதற்கான அனுமதியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது 19ஆம் தேதி நமக்கு வந்து வாக்குப்பதிவு. ஸோ இந்த கருத்து கணிப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் வந்து எல்லாமே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் தேர்தல் ஆணையத்தோட உத்தரவாக இருக்குது. இன்னும் இருக்கக்கூடிய இந்த 40 தொகுதிகளில் ஆரம்பித்த இந்த 40 தொகுதிகளில் எப்படி ஆரம்பித்ததோ அதே வேகத்தில் தான் இருக்கா, அதே நடைமுறை தான் இருக்கா, இல்லை திமுக தான் ஜெயிக்கும், 40 தொகுதிகளிலும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நிலை ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. அது அப்படியே மெயின்டைன் ஆகுதா, இல்லை எதுவும் மாற்றம் நடக்குமா? ஏன்னா வந்து சில நாட்களுக்கு முன்பு வந்து ஒரு 6 தொகுதிகள் வந்து சலசலப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு போயிருக்கிறதா சில தகவல்கள் வந்தது. அது உண்மைதானா? இன்னும் அந்த 39க்கு 39 தானா, இல்லை வேறு எதுவும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதாவது இந்த தேர்தல் பரப்புரையெல்லாம் துவக்கிறதுக்கு முன்னாடி திமுக வந்து ஒரு கூட்டணியை கட்டமைச்ச பிறகு பொதுவான ஒரு எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா, இந்த கூட்டணி வந்து ஒரு வெற்றியாக தொடர்ந்து காட்டிக்கொண்டு இருக்கிற ஒரு கூட்டணியாக இருக்குது. ஸோ வலுவான ஒரு கூட்டணி செட் பண்ணிட்டாங்க 2019 மாதிரி 2021 மாதிரி. ஸோ திமுக வந்து 40க்கு 40 ஸ்வீப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற. ரெண்டாவது, அந்த சமயத்தில் வந்து பாஜகவும் அதிமுகவும் ஒரு ஒன்றுபட்ட கூட்டணி அமைக்குமா அமைக்காதான்ற ஒரு இஷ்யூ பெருசாக போயிருந்தது ஆக்சுவலாக. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து கூட்டணி இல்லைன்னு முடிவான பிறகு 2 பேரும் தனித்தனியாக ஒரு கூட்டணியை கட்டமைக்க பார்த்தாங்க. இவங்க ஒரு சைடில் தேமுதிக போனாங்க, அவங்க சைடில் பாமக போனாங்க. இந்த 2 கட்சிகள் போனதை தவிர சின்ன சின்ன கட்சிகள் அவங்க பக்கம் இருக்கே தவிர அதுவும் வந்து ஒரு பலவீனமான கூட்டணியாக போயிடுத்து. இதுவும் ஒரு பலவீனமான பாஜக கூட்டணியும் ஒரு பலமான கூட்டணி அமைக்க முடியல, அதிமுகவும் ஒரு பலமான கூட்டணி அமைக்க முடியல. ஸோ இது தவிர சீமான் ஒரு அணியாக இருந்தார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்தபோது தான் பிரதமர் இங்கே வந்து 4 தடவை வந்துட்டு போனார், 5-6 தடவை வந்துட்டு போட்டு 8 தடவை வந்துட்டார் கடைசியில். பிரதமர் இங்கே வந்துட்டு போனதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, 19ஆம் தேதி நடக்கிற அந்த எலெக்ஷன்ஸ் 102 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் முழுசாக நடந்து முடியுது அன்றைக்கி மட்டும். மற்ற இடத்துலலாம் 1-2 ராஜஸ்தானில் 12 அப்படின்னு நடக்குது. 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் அன்னியோடு முடிஞ்சுது. ஸோ பிரதமர் அதனால தான் பிரதமருக்கு எப்படி அதை திட்டமிட்டு கரெக்டாக இங்கே 8 தடவை வந்தாருன்றது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மற்றவங்க இந்த தமிழ்நாட்டில் அன்றைக்கி ஒரு நாள் முழுசாக நடந்திருந்து அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அவரை கேட்டு தான் டைம் டேபிளில் போட்டாங்களோ தெரியாது. அதனால் அவர் கரெக்டாக 8 தடவை வந்து போயிட்டார். ஆனால் அவர் 8 தடவை வந்து அது என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஒரு இம்பேக்டை வந்து உண்டாக்கியிருக்கின்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி கூட்டணிகள் தனித்தனியாக பிரிஞ்ச பிறகு பிரச்சாரம்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து திமுக சைடில் வந்து ஸ்டாலின் போன்றவர்கள் வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பிரச்சாரத்தை, உதயநிதி வந்து அவர் 2 தொகுதியில் சேர்த்து ஒரு நாள் பேசினார்னா இவர் வந்து தெருவாக போயிட்டு முக்கியமான இடங்கள்லாம் உதயநிதி பேசுகிறாரு. கனிமொழிக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து கடுமையான போட்டி இல்லாதனால அவங்களையும் ஸ்டேட் வைடாக நீங்கள் அங்கங்கே போய் பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது தவிர கமலஹாசன் வேறு பிரச்சாரம் பண்ணார். அது தவிர கூட்டணி கட்சி தலைவர்கள் வேறு பிரச்சாரம் பண்ணார். திருமாவளவன் போன்றவர்கள், வைகோ போன்றவர்கள்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணுறது கூடுதல் பலமாக அதுக்கு அமைஞ்சது. ஆக்சுவலாக இவங்களுக்கு எடப்பாடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு அவருக்கு கூட்டம் சேருமான்னு ஒரு எண்ணம் இருந்தபோது அவரும் ஒரு சைசபிள் கூட்டத்தை காமிச்சிட்டார். அது நம்ம வந்து இல்லைன்னு மறுக்கலாம் கூடாது. அவரும் ஒரு சைசபிள் கூட்டத்தை காமிச்சார். காரணம் வந்து ரெட்டேலிக்குன்னு ஒரு அடிமட்டத்தில் ஒரு இன்னும் ஒரு செல்வாக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம ரெட்டேலை அவருக்கு இருக்கிறதுனால மக்கள் அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா, மக்கள் ஓட்டு போடுவாங்களான்றதெல்லாம்
பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அவரால் வந்து பாஜகவை வந்து எஃபெக்டிவாக டீல் பண்ண முடியல, ரொம்ப கடுமையாக டீல் பண்ண முடியல. இத்தனைக்கும் ஜூன் 4க்கு அப்புறம் கட்சியே இருக்காதுன்னு அண்ணாமலை சொன்னபோது கூட இவங்க ரொம்ப பெருசாக ரியாக்ட்லாம் பண்ணலை. அதுக்கு ஏதோ ஓரளவுக்கு பேருக்கு பண்ணாங்களே தவிர பெருசாக பண்ணலை. இவங்களை பொறுத்த மட்டும், எடப்பாடியை பொறுத்த மட்டும் வந்து பாஜகவை வந்து இன்னும் கடுமையான அட்டாக்லாம் ஒன்றும் பண்ணலை. டெல்லியிலேருந்து வராங்க, ரோடு ஷோ நடத்துகிறாங்க, ஓட்டு போட்டுருவாங்களா, பேர் சொல்லாதியே, மோடி பேர் சொல்லாத, பாஜக பேர் சொல்லாத ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாரு. கேட்டால் நாங்கள் தமிழ்நாட்டு நலன்களுக்காக குரல் கொடுப்போம், தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் எங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நாங்கள் டெல்லியில் போய் குரலை எதிரொலிப்போம்னு தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசுவோம். திமுக என்ன பண்ணிச்சு 38 பேரை வச்சுவேன் அப்படி தான் கேட்குறாங்க. அதாவது மத்தியில் இருக்கிற பாஜக திமுக எப்படி நடத்திச்சு, எப்படி ஒரு போராட்டமான ஒரு 5 வருடங்கள் போச்சு. இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல பார்லிமெண்ட்டில். ஏன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் திமுக வந்து கடுமையான சித்தாந்த ரீதியில் எதிரியாக பார்க்குறாங்க. ஒன்றுத்துக்கு ஹெல்ப் பண்ணல, நிதியும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. கவர்னர் மூலமாக பல தொலைகள் கொடுக்குறாங்க, மசோதாவை நிறுத்தி வைக்கிறாங்க, பல விஷயங்கள் இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதே ஒரு வீக்னஸாக எடுத்துன்னு 38 பேர் என்ன பண்ணீங்க, 38 பேர் என்ன பண்ணீங்கன்னு அந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்காங்க. 38 பேர் என்னதான் ஜெயிச்சாலுமே மத்தியில் இருக்கிற கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ண தானே பண்ண முடியும். மத்தியில் இருக்கிறவங்க கோஆபரேட் பண்ணலாம் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அவருடைய பிரச்சாரம் வந்து மத்தியில் இருக்கிற பாஜகவை எதிர்த்து ஒன்றும் கடுமையாக பண்ணலை. இன்னைக்கு வரையும் கூட ஒன்றும் கடுமையாக பண்ண மாதிரி இன்னைக்கு தான் கேட்டிருக்காரு. பெட்ரோல் டீசல் விலை குறைக்காதே விட்டாங்கன்னு இன்னைக்கு தான் பேசியிருக்காரு. கடைசியாக இன்னைக்கு ஒரு நாள் பேசியிருக்காரு. வேற ஒன்றும் அவர் பேசுகிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு போல் இருக்கு. மோடி மீண்டும் வந்துட்டா நம்மளை ரொம்ப படாத பாடுபடுத்திடுவாருன்னு பயந்துட்டு இருக்காங்களோ தெரியாது. பாஜக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்கள் எல்லாம் முடங்கி போயிட்டாங்க. அவங்க வந்து அண்ணாமலை தவிர வேற யாரும் வெளியில் வந்து பிரச்சனை பண்ணுறது ஆள் கிடையாது. தமிழிசையோ இல்லை பொன்னாரோ இல்லை நயினார் நாகேந்திரனோ, ஈவன் வானதியை கூட கோயம்புத்தூர்லேயே முடங்கிட்டாங்க. எங்கேயும் பிரச்சாரமே அவங்க பண்ண முடியல அவங்களால. தினகரன், ஏசி சண்முகம், ஓபிஎஸ், இல்லை சௌமியா அன்புமணி, இந்த தொகுதிகளிலே எல்லாருமே இந்த அவங்கவுங்க பாஜக வந்து அவங்கவுங்க தொகுதியில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக போச்சு. அண்ணாமலைக்கே கோயம்புத்தூரில் வந்து இருக்க வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. ஒரு சில நாள் அங்கங்கே போனாரே தவிர இவங்களுக்கு டெல்லியிலேருந்து ஆள் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. டெல்லியிலேருந்து இந்த நட்டாக்கோ, நிர்மலா சீதாராமனுக்கோ இல்லை ராஜ்நாத் சிங்கோ பெரிய கூட்டம்லாம் இங்கே கூடலை. அவங்க பிரச்சாரம் ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. பிரதமர் வந்தபோது கொஞ்சம் ஓரளவு கூட்டம் கூடிச்சு. அவர் வந்து வழக்கப்படி திமுகவை இது சனாதனத்துக்கு எதிரியான திமுக, ஊழல் திமுக, வாரிசு திமுக வழக்கப்படி அந்த டெம்ப்ளேட்லேயே அவர் பேசிட்டு போயிட்டார். அது ஒன்றும் பெரிய எஃபெக்ட்லாம் கிடைக்கல. ஆனால் வந்து இந்த களம் என்னாச்சுன்னா, காலப்போக்கில் என்னாச்சுன்னா, இந்த பாஜக சார்பாக போட்டி போடுற 10 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 10 பேர் முருகன், அண்ணாமலை, தமிழிசை, நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், அப்புறம் வந்து ஓபிஎஸ், அப்புறம் டிடிவி, அப்புறம் ராதிகா, ஏசி சண்முகம், சௌமியா, இவங்க பாரிவேந்தர், இவங்க போட்டி போடுற தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவங்களுக்கும் திமுகவுக்குமான போட்டின்ற மாதிரியான ஒரு இது டெவலப் ஆகிடுச்சு, ஒரு பிக்சர் டெவலப் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா வந்து அதிமுக வந்து வலிமையான கேண்டிடேட்டும் போடலை, இவங்ககிட்டயும் ஒரு பெரிய பிரச்சார பலமும் இல்லை. பிரேமலதாவும் எடப்பாடியும் தான். பிரேமலதா இப்போ கடைசி 4 நாள் போய் விருதுநகரில் முடங்கிட்டாங்க பையனுக்காக. ஸோ இவர் வந்து ஸ்டேட் வைடாக ரொம்ப போனான்னு சொல்ல முடியாது. அதனால் அங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்க தான் பிரச்சாரம் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். நம்ம அதுலேயும் அதிமுக ஆட்கள் பெரிய அளவுக்குலாம் இன்வால்வ் ஆகிற மாதிரி தெரியல. இப்போ செங்கோட்டையெல்லாம் அந்த ஏரியா விட்டு வந்த மாதிரி தெரியல. இங்கே சிவி சண்முகம் அந்த ஏரியா விட்டு வந்த மாதிரியே தெரியல. யாருமே ஸ்டேட் வைடு போன மாதிரி தெரியல, எக்ஸப்ட் எடப்பாடி தவிர. ஸோ அந்த கேண்டிடேட்டும் ஒன்றும் பெரிய அறிமுகமான கேண்டிடேட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த 10 நான் சொன்ன 10 தொகுதிகளில் அதிமுக என்கிற கட்சி போட்டி போடுதா இல்லையான்ற ஒரு நிலைமையை உங்களோட என்னோட புரிதல் என்னன்னா, அந்த 10 தொகுதிகளையும் அதிமுக இல்லாமல் பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்குது அப்படின்னு. பாஜக கூட்டணிக்கும் திமுகவுக்குமான போட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு பிக்சர் கிரியேட் ஆயிருக்கு ஆக்சுவலாக வந்து. ஆனால் உண்மையிலேயே அப்படி அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது ஏடிஎம்கேவும் அங்கே வந்து ஓரளவுக்கு இல்லை, அதாவது அதிமுகவை தாண்டி அவங்க முன்னிலை வகிக்கிறாங்க. ஆமாம், அதிமுகவை தாண்டி அதிமுகவும் பாஜகவுக்கும் 2வது இடத்துக்கான போட்டி நடந்துட்டு இருக்கு. அங்கே முதல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து டிஎம்கே தான் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து டிஎம்கே வந்து தொடர்ந்து வந்து முன்னிலையில் இருக்காங்க. சில இடத்துல கொஞ்சம் நேரோவில் இருப்பாங்க, சில இடத்துல கொஞ்சம் அதிகமான முன்னிலையில் இருக்காங்க தவிர அவங்க இன்னும் முன்னிலையில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்க போட்டி என்னவோ 2வது இடத்துக்கான பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டியாக கிடைக்கல. இப்போ நீங்கள் சொன்ன இந்த தொகுதிகள்லாம் 2வது இடம் இவங்களுக்கு பிடிக்க வாய்ப்புகள் இருக்கா? 2வது இடம் சௌமியா அன்புமணி அப்படியே வர தருமபுரியில் சௌமியா அன்புமணி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சௌமியா அன்புமணி 2வது இடம் தான் வருவாங்க. 2வது இடம் தான் 2வது இடம் தான் வருவாங்க. அதிமுக அங்கே 3வது, அங்கே 2வது இடம் தான் வருவாங்க. அதிமுக வந்து 3வது இடம் தான் வருவாங்க. ஆக்சுவலாக தினகரன் வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓபிஎஸும் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்கெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கான, பாரிவேந்தரும் கிட்டத்தட்ட தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து இதை வந்து ஓரளவுக்கு சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அப்படின்ற பார்த்தீங்கன்னா பொன்னாரும் அண்ணாமலையும் வந்து ட்ரை பண்ணுறாங்க. பொன்னாரும் அண்ணாமலையும் ட்ரை பண்ணுறாங்க. அண்ணாமலை வந்து கொங்கு வேளாளர் முழுக்க அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டாங்கன்னா
அவர் வெற்றி பெறதுக்காக மற்ற கம்யூனிட்டி இந்துத்துவ ஓட்டை வாங்கி வின் பண்ணுற சான்ஸ் இருக்குது. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மட்டும் கொங்கு வேளாளர்கள் வந்து முழுசாக வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு போடுற மாதிரி இல்லை. சார், கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பெல்ட்டுன்னு தான் சொல்லப்படும், அதிமுகவின் கோட்டைன்னு தான் சொல்லப்படும். அங்கே அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. அங்கே தான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு கொங்கு வேளாளர் வந்து. அங்கே வந்து பிரச்சனை என்னென்னா, அங்கே இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழிலாம் நலிஞ்சு போச்சு சார். ரொம்ப அங்கே இருக்கிறவங்களாம் கடுமையான எரிச்சலில் இருக்காங்க மத்திய அரசு மேலே. அவங்க வந்து அந்த முதலாளிகள் மட்டும் இல்லை, தொழிலாளிகளும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் இழந்துட்டாங்க. அதனால் கொங்கு வேளாளர்கள் தான் பெரும்பாலான சிறு குறு நடுத்தர தொழிலாக வச்சுருக்காங்க. அதனால் அவங்க வந்து இந்த வாட்டி பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க ஓட்டை அவங்க எதிர்பார்க்க முடியாது, அவங்க அதிமுகவுக்கு போடுவாங்கன்றது தான் இன்றைக்கி இருக்கிற பாயிண்ட் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அதனால் வந்து அண்ணாமலைக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அவருக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பணத்தை இறக்கிட்டாங்க. ஓகே. பாஜகவை பொறுத்த மட்டும் பணத்தை இறக்கிட்டாங்க நிறையா. அதாவது கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் இறக்கியிருக்காங்க. அதில் வந்து ஏபிசின்னு 3 கிரேடாக பிரிச்சுருக்காங்க. ஏ கிரேடில் பார்த்தீங்கன்னா வந்து முருகன், அண்ணாமலை, பொன்னார், தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் வந்து ஏசி சண்முகம், சௌமியா அன்புமணி, தினகரன், இவங்கெல்லாம் வந்து பாரிவேந்தர், இவங்கெல்லாம் வந்து ஏ கிரேடில் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு 25 கோடி ஒரு தொகுதி கொடுத்தாங்க. தொகுதிக்கு 25 கோடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தினகரன், அப்புறம் வந்து ஓபிஎஸ், அப்புறம் இந்த மாதிரி இந்த கூட்டணியில் போட்டி போடுறாங்க இல்லையா, ஒரு 4-5 பேர் போட்டி போடுறாங்க. ஏசிஎஸ் இந்த மாதிரி ஒரு பியூர் பாஜகவாக இருக்கிறவங்க ஏ கிரேடு. நான் சொல்கிறது தமிழிசை, அண்ணாமலை, பொன்னார், முருகன், இவங்கெல்லாம் வந்து 25 கோடி. இந்த கூட்டணி சார்பாக போட்டி போடுற தினகரன், ஓபிஎஸ், சௌமியா, இந்த மாதிரி பாரிவேந்தர், இவங்களுக்கெல்லாம் 15 கோடி. அப்புறம் பாஜக போட்டி போடுற 3வது கிரேட் பிசி கிரேட், அவங்க அஸ்வத்தாமன், முருகானந்தம் போன்றவங்களுக்கெல்லாம் 10 கோடி. ஸோ ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கேண்டிடேட்டுக்கு 10 கோடி, ஒரு 5 கேண்டிடேட்டுக்கு 15 கோடி, ஒரு 5 கேண்டிடேட்டுக்கு 25 கோடி. அது ஒரு 125, இது ஒரு 75, 200, இது ஒரு 30 பேருக்கு 10 கோடி, 500 கோடி ரூபாய் இறக்கிருக்காங்க. 500 கோடி ரூபாய் கடந்த 3 நாளில் இறக்கப்பட்டிருக்கு பணம். 4 கோடிலாம் ஒன்றுமே கிடையாது பிடிச்சதெல்லாம். இவங்க டிஸ்ட்ரிபியூஷனும் ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இவங்க? அதனால் வந்து அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, நம்ம பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மூலமாக வின் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. மற்ற இடத்துலலாம் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலுமே பாஜக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அது வந்து ஏன்னா அதுக்கு வந்து திமுகவுக்கு ஒன்றும் இல்லை சார். கேண்டிடேட் ஒரு பக்கம், கட்சியோட பலம் ஒரு பக்கம், கூட்டணியோட பலம் ஒரு பக்கம், ஜாதி பலம், அந்த ஜாதியிலலாம் கேண்டிடேட் நிறுத்துறாங்க. பண பலம் இருக்குது, அதிகார பலமும் இருக்குது. ஸ்டேட்டில் அதிகாரத்தில் இருக்காங்க. அங்கே வந்து பாஜகவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாதி பலம் இருக்கலாம், பண பலம் இருக்கலாம், பட் கட்சி பலம் பல இடங்களில் இல்லை. உங்களுக்கு கூட்டணி பலமும் இல்லை. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு மிஸ் ஆகுது. அதிகார பலம் இருக்கலாம், கூட்டணி பலம் இல்லாத இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம், கட்சியோட பலம் இல்லாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கீழே வேலை செய்யறதுக்கு பல இடங்கள் ஆள் கிடையாது. அதிமுகவை பொறுத்த மட்டும் கேண்டிடேட் வந்து பண செலவழிக்க ரெடியாக இருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு அதிகார பலம் கிடையாது. அவங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து கட்சி வந்து கீழ்மட்டத்தில் வந்து பெரிய அளவுக்கு வந்து அந்த பூத் வைஸாக வந்து இன்னும் சரியாக செட்டப் பண்ணாத இருக்காங்க. அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து எடப்பாடி மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவராக இருக்காரா, வெறும் கட்சிக்காரங்கள் நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவராக இருக்காரா, மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்களான்ற வேட்பாளர்களும் அறிமுகம் இல்லாத வேட்பாளர், பணக்காரராக இருந்தால் கூட அறிமுகம் இல்லாத வேட்பாளர், அவங்க பணபலத்தை நம்பி தான் பெரும்பாலும் அவங்க இறக்கி விட்ருக்காங்கன்றது முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக கூட்டணி கொஞ்சம் வலிமையாக களத்தில் இருக்கா. திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு இருக்கு. அந்த ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டு 3ஆக பிரிஞ்சு போகுது. சீமானுக்கு போது, அது வந்து பாஜக போது, அதிமுகவுக்கு பிரிஞ்சு போகுது. ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு போகிறதுனால திமுகவுக்கு ஆதரவான ஓட்டுகள் அது இன்டாக்ட் அப்படியே இருக்குது. சிறுபான்மையோர் ஓட்டு அப்படியே இருக்குது, தலித் ஓட்டு அப்படியே இருக்குது. சப்போஸ் வன்னியர் ஏரியானா வன்னியர் அல்லாத ஓட்டுகள் அப்படியே இருக்குது. சப்போஸ் அது தேவேந்திர குல வேளாளர் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டும் கொஞ்சம் கிடைக்குது, மற்றவங்க ஓட்டும் கொஞ்சம் கிடைக்குது. முக்குளத்தூர் ஏரியானா முக்குளத்தூர் ஓட்டும் கொஞ்சம் கிடைக்குது, முக்குளத்தூர் அல்லாத மற்றொரு ஓட்டும் கிடைக்குது. ஸோ இந்த சிறுபான்மையோர் தலித் ப்ளஸ் எந்த ஏரியாவில் ஒரு அடர்த்தியாக ஒரு காஸ்ட் இருக்கோ அந்த காஸ்ட்டில் மற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க 40% தான், மற்ற 60% இருப்பாங்கல்ல, அதில் மெஜாரிட்டி திமுக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இன்னைக்கு காலையிலோட கோயம்புத்தூரில் பேசினபோது ஒருத்தர் தான் சொன்னார், இந்த கொங்கு வேளாளர் ஓட்டு அதிமுகவுக்கு தான் சார் போகும், மற்றபடி இந்த செட்டியார் இந்த மாதிரி விஷயங்கள் வேறு நாயுடு போன்ற கம்யூனிட்டி விஷயங்கள்லாம் வந்து திமுகவுக்கு தான் பெரும்பாலும் போகும். அருந்ததியில் கூட கொஞ்சம் அதிமுகவுக்கு போகும், பட் பெரும்பான்மை திமுகவுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மற்ற கம்யூனிட்டி ஓட்டுகளை வந்து திமுக வாங்குறாங்க. அதுக்கு காரணம் இந்த கூட்டணி பலம் இருக்குல்ல. காங்கிரஸ் இருக்கிறது மதச்சார்பின்மை போன்ற விஷயங்கள் சிறுபான்மையோர் ஓட்டை வாங்குறதுக்கு உதவுறதான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது திமுக வந்து கொஞ்சம் பெட்டர் சான்ஸாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் பாஜக செட் பண்ணுற நெரேட்டிவ் எப்படி இருக்குன்னா, மீடியா மூலமாக ஏதோ திமுக வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, நாங்கள் தான் பல இடங்களில் வின் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் மீறி வேற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி சில தொகுதிகள் வந்து அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. உதாரணமாக பொள்ளாச்சி.
கள்ளக்குறிச்சி, அப்புறம் ஈரோடு, இதிலெல்லாம் இந்த 3 தொகுதியில் வந்து கண்டிப்பாக வந்து திருப்பூர் 4, இந்த 4 தொகுதி திருப்பூர், அப்புறம் நாமக்கல் 5 தொகுதி, இந்த சைடு வந்தீங்கன்னா கரூர் 6 தொகுதி, இந்த இந்த சைடு வந்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து சிவி சண்முகம் அது வந்து 7 தொகுதி, 7வது தொகுதி அது ஆக்சுவலாக. இப்படியே வந்தீங்கன்னா வந்து மயிலாடுதுறையெல்லாம் காங்கிரஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சைடு சென்னையிலையும் அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 7 தொகுதி, இந்த 7 தொகுதி அதிமுகவுக்கு 7 தொகுதி ப்ளஸ் இந்த அண்ணாமலை போட்டி போடுற தொகுதி, பொன்னார் போட்டி போடுற தொகுதி, நயனா நாகேந்திரன் போட்டி போடுற தொகுதி, இந்த 3 தொகுதி, இந்த 10 தொகுதி வந்து திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்குற தொகுதியாக இருக்குது சார். அதில் 7 தொகுதி வந்து அதிமுக ஓரளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க, டிஎம்கேக்கு டஃப் கொடுக்குறாங்க. அதுவும் இந்த பொள்ளாச்சி, கள்ளக்குறிச்சி, ஈரோடெல்லாம் வந்து ரொம்பவே டஃப் கொடுக்குறாங்க. 3 தொகுதியில் ரொம்பவே டஃப் கொடுத்துருக்காங்க. மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாம், மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கும். பொள்ளாச்சி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு இல்லை மார்ஜின் கம்மியாக இருக்கும், வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு கொஞ்சம் இருக்குது. அதனால தான் உதயநிதி கூட ஈரோட்டில் 3வது தடவை பிரச்சாரம் பண்ண போயிட்டு. அதனால் அவங்களுக்கு வந்து கள்ளக்குறிச்சி வந்து இயல்பாகவே ஏடிஎம்கே கொஞ்சம் மார்ஜினலாக இருக்காங்க. ஆனால் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லைன்னு தெரியல. எல்லாமே ஒரு 3-4% வந்து இப்படியும் அப்படியும் டிஃபரன்ஸ் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக அந்த கருத்து கணிவுகள்லாம். பொள்ளாச்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்கேக்கு ஒரு பேஸ் அங்கே இருக்குது. பழைய அந்த காலத்தில் 2019 தோத்தாங்கிறது உண்மை தான். 2014 திமுக தோற்றுது, 2014 திமுக தோற்று, 2019 அதிமுக தோற்று. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த திமுகவுக்கு எதிரான ஒரு அதிருப்தி ஓட்டு இருக்குல்ல, அது ப்ளஸ் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த பொள்ளாச்சி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு போன்ற விஷயங்களில், நாமக்கல், திருப்பூர் போன்ற இடங்கள்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா திமுகவுக்கு மாறி இருக்குது. அது தவிர பொன்னாறு, அண்ணாமலை, அப்புறம் வந்து இவங்க போட்டி போட்ட நயனா நாகேந்திரன் போட்டி போட்ட தொகுதிகள் கொஞ்சம் டஃப்பாக மாறிடுது. கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி ஒரு 10 தொகுதிகள் வந்து இது மாதிரி டஃப்பாக இருக்குது திமுகவுக்கு, மதில் மேல் பூனையாக இருக்குது. ஸோ அந்த மதில் மேல் பூனை தொகுதியை தாண்டி அது கடைசி நேர கவனிப்புகள்லாம் திமுகலையும் பண்ணுறாங்க. நம்ம திமுகலையும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. திமுகலையும் வந்து பொள்ளாச்சி போன்ற இடங்களில் 2024 தேர்தல் அப்படின்றது வாக்கு வங்கி வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக உடையுது இல்லையா? இப்போது திமுக கூட்டணி ஒரு பக்கம், அதிமுக தனியாக ஒரு பக்கம், பாஜக கூட்டணி ஒரு பக்கம், சீமான் வழக்கம் போல் அவர் தனியாக இருக்கும்போது இந்த வாக்கு வங்கி உடையிறதுனால திமுகவுக்கு பலம் அப்படின்றது ஆரம்பத்துலேருந்தே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்னதான் பலம்னு சொன்னால் கூட 2021க்கும் இப்போவும் நடக்கிற அந்த வாக்கு வங்கி சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திமுகவுக்கு வாக்கு வங்கி கண்டிப்பாக கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 53% 2019 வாங்கினாங்க கூட்டணி சேர்த்து. 2021 45% வாங்கினாங்க. இந்த வாட்டி அது வந்து 41%லேருந்து 43-44%க்குள்ள ஒரு 3% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். 3%. ஏன்னா அந்த 3% தான் ஆன்டி இன்குபன்சி. ஓகே. இப்போ மோடி எடுத்துட்டீங்கன்னா மோடிக்கு 10-15% ஆன்டி இன்குபன்சி இருக்குது. ஆனால் வேற திமுகவுக்கு 3% தான் ஆன்டி இன்குபன்சி இருக்குது. அவங்க 45லேருந்து 42 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டில் 42 வந்தாலே வின் தான். ஓகே. நீங்கள் 35 தாண்டிட்டீங்கனாலே வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், 35 தாண்டினா நம்ம வெற்றி வாய்ப்புன்றதெல்லாம் உறுதினாலுமே கூட இந்த 53லேருந்து ஒரு 35-40 கம்மியாகும் போது மக்களின் மனநிலையை எப்படி எடுத்துக்கலாம்? மக்களின் மனநிலையை ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்குன்னு எடுத்துக்கணும். அதான் ஆளுங்கட்சி மேலே என்னதான் வெற்றியாகவே இருந்தாலுமே கூட ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சி மேலே அதிருப்தியாக இருக்காங்க. அது இயல்பான விஷயம் சார். நீங்கள் 1,13,00,000 பேருக்கு தான் நீங்கள் உரிமை தொகை கொடுத்துருக்கீங்க சார். நீங்கள் 1,62,62,00,000 பேர் அப்ளை பண்ணாங்க. போகிற இடங்கள்ல 50 லட்சம் பேருக்கு நீங்கள் கொடுக்கல. அவங்களாம் கேள்வி கேட்குறாங்க. அவங்க தானாக கேள்வி கேட்குறாங்களா, சொல்லி கொடுத்து கேள்வி கேட்குறாங்க, வேற விஷயம் கேட்குறாங்கன்றது உண்மை. ஸோ பல்வேறு விஷயங்களை கேட்குறாங்க. அவங்க பக்கத்து வீட்டில் கிடைக்குது, எனக்கு கிடைக்கலாம் கேட்க தான் செய்வாங்க. ஆனால் அது திமுகவை பாதிக்காது. இருக்குது, எழுத்து ஓட்டு போடுவாங்க. இப்போ ஒரு கிராமத்தில் 100 பேர் இருக்காங்க, 50 பேர் கிடைச்சி வச்சுக்கோங்க, 50 பேர் கிடைக்கலன்னே வச்சுக்கலாமே. அந்த 50 பேர் கடைசிவன் திமுக ஓட்டு போடுவாங்கல்ல, அதில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருந்தால் 100 ஓட்டு ஆச்சு. அது 1 கோடியே இன்ட்டு 2 போட்டுக்கோங்க, 2 கோடி ஓட்டு. 2 கோடி ஓட்டு வாங்கினா வின் தானே. 40 தொகுதி வின் ஆக்சுவலாக. ஆனால் கொஞ்சம் சில இடங்களில் சில பேக்கெட்ஸில் டஃப்பாக இருக்கும். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லையே, இப்போ இலவச பஸ் பயணம் இருக்குது, 18 லட்சம் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுறீங்க. பெண்கள் ஓட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகுது சார் திமுகவுக்கு. அதிமுகலேருந்து பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. அது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு 10% ஓட்டு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகே, அது சந்தேகமே கிடையாது. இல்லை சார், அதே மாதிரி உயர்ஜாதி ஓட்டுகள் வந்து அதிமுகலேருந்து பாஜக ஷிஃப்ட் ஆகிருக்கு. உயர்ஜாதி திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதனால தான் பாஜகவோட ஓட்டு வங்கியும் உயருது. திமுகவோட ஓட்டு வங்கி என்னன்னா, இது உயர்ந்தா கூட பெண்கள் ஓட்டு மூலமாக அதுக்கு இருக்கிற ஆன்டி இன்குபன்சி இருக்குல்ல, அதில் வந்து அது கீழே இறங்குது. ஆக்சுவலாக வந்து இதுவும் குறையுது. பெண்கள் ஆன்டி இன்குபன்சியில் குறையுது. அது ஆக்சுவலாக ஆன்டி இன்குபன்சியில் குறைஞ்சி 45க்கு கீழே போகுது ஆக்சுவலாக வந்து. அதனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 3% குறையும். பெண்கள்னு பார்க்கும்போது ஒரு 8% குறையுமே தவிர ஓவராலாக பார்க்கும்போது 3% குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக இந்த தொகுதிகளெல்லாம் ஜெயித்தால் இது ரொம்ப போட்டி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னா எதை சொல்லலாம் சார்?
இப்போ பாஜக சில தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்களே வச்சுக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் ஜெயிக்கிறாங்க, பொன்னார் அவர்கள் ஜெயிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை கோவையில் அண்ணாமலை அவர் ஜெயிக்கிறார் அப்படின்னா ஒரு 2 தொகுதிகள் பாஜக ஜெயித்தால் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இல்லை, அது வந்து மோடிக்கான ஓட்டாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மோடி கண்டினியூ பண்ணணும் தான். மோடி இப்போ வளர்ந்துட்டாருன்னு இல்லை, பாஜக இங்கே தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு. பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னா மோடியை வச்சு தானே சார் வளருது. மோடி பேரை சொல்லி தானே வளர்க்குறாங்க பாஜகவை. மோடி 3வது தடவை ஆட்சிக்கு வரணும் தானே வளர்க்குறாங்க. இந்த அண்ணாமலை காரணம் கிடையாது சார். அண்ணாமலையினால பாஜக வளருதுன்னு நான் சொல்ல மாட்டேன். மோடி பேரை சொல்லி இங்கே பாஜக வளர்ந்துருக்குதான். அதாவது அதுக்கான முயற்சிகள் எடுத்தது விட அண்ணாமலையாக இருக்கலாம். என் மண் என் மக்கள் யாத்திரை போனது. சரி, நீங்கள் ஒரு ஏதாவது இப்போ கிரவுண்டில் போய் வேலை செய்யணும்ல, அது கிரவுண்டில் போய் வேலை செஞ்சது அண்ணாமலை. ஆனால் யார் பேரை சொல்லி வேலை செய்கிறாரு? மோடி பேரை சொல்லி தானே வேலை செய்கிறாரு. மத்திய அரசோட திட்டங்களை சொல்லி தானே வேலை செய்கிறாரு. அது ஒர்க் ஆகிருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ திமுகவுக்கு வந்து இது ஒரு எச்சரிக்கை மணியாக அமையும். இந்த இவங்க 42% ஓட்டு அல்லது அவங்க 3 இடத்துல வின் பண்ணிட்டாங்க. திமுக 35 தான் வாங்கிச்சு. 4 இடத்துல 3 இடம் பாஜக வின் பண்ணிட்டாங்க, ஒரு இடம் அதிமுக வின் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் இதில் தான் முடியுன்றது என்னோட கருத்து. வச்சுருந்தாங்கன்னு அப்படி வச்சுருந்தீங்கன்னா கூட அது திமுகவுக்கு வந்து ஒரு 26 நோக்கி போகும்போது திமுகவுக்கு ஒரு லெசன். இவங்க வந்து ஒன்றுமே இல்லாத ஒன்று எடுத்தாலும் பெரிய விஷயம். ஆமாம், அதுவும் 2-3 ஜெயிச்சிட்டாங்கன்னா கேட்கவே வேண்டாம், சத்தம் ரொம்ப காதை புழக்கம். அங்கேயும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரல, மோடி மீண்டு வந்துட்டாரு வச்சுக்கோங்க. திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய சங்கடமான ஒரு காலகட்டத்தை வந்து அது சந்திக்கும். அது எல்லாரும் 2 வருஷம் சந்திக்க அடுத்த 2 வருஷம் பெரிய போராட்ட களமாக இருக்கும் தமிழ்நாடு. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னொரு பக்கம் அதிமுகவும் இதற்கு கடும் போட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ ஒருவேளை அதிமுகவும் ஒரு 5-6 இடங்களில் நீங்கள் சொன்னது போல் அந்த டஃப்பான உள்ள இடங்களில் ஒரு 4லிருந்து 5 கூட ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்போ அடுத்த ஆட்சி நம்மளுது தான் அப்படின்ற ஒரு கோஷமும் வந்து அதிமுக எழுப்ப ஆரம்பிச்சிடும் இல்லையா? அது ஒரு கண்டிப்பாக இதுவாகவே அது ஒரு இது. அவங்க ஒரு மாநில கட்சியாக இருக்கிறதுனால அந்த திமுகவுக்கு நாங்கள் தான் போட்டின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால் வந்து பாஜகவை ஓரம் கட்டிட்டு நாங்கள் தான் மாநிலத்தில் அடுத்த எதிர்கட்சி நாங்கள் தான் இருக்கோம். ஸோ திமுகவுக்கு போட்டி நாங்கள் தான் அவங்களும் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுகவுக்கு வந்து கான்ஸ்டியூன்சி குறைய அதுக்கு வந்து அதுக்கான ஒரு அழுத்தங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். திமுக இந்த இடங்கள் எல்லாம் வந்து ஷூர் ஷாட் வின் அப்படின்ற சில இடங்கள்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா தூத்துக்குடி வந்து கனிமொழி அவர்களுக்கு தான் உறுதியாக வந்து வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் இருக்குது. அதே போல் மத்திய சென்னை இந்த மாதிரி இடங்கள்லாம் திமுகவின் வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கா? எல்லா இடத்துலையும் உறுதி. கிட்டத்தட்ட 27 தொகுதியில் உறுதியாகிடுச்சு. மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை கூட டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே தமிழிசையும் 3வது இடத்துக்கு போனாலும் போயிடுவாங்க. அதில் சந்தேகமே வேண்டாம் அதில் ஆக்சுவலாக. அதனால் ஸ்ரீபெரும்புதூர் கண்டிப்பாக வெற்றி, காஞ்சிபுரம் கண்டிப்பாக வெற்றி, அரக்கோணம் கண்டிப்பாக வெற்றி, வேலூரில் வந்து ஏசி சண்முகம் தோற்றுருவார், அது சந்தேகமே கிடையாது. கிருஷ்ணகிரி வெற்றி, தருமபுரி டஃப்பாக இருக்குது, ஆனால் வந்து இவங்க திமுக வின் பண்ணிவிடுவாங்க. திருவண்ணாமலையில் திமுக வின் பண்ணும், ஆரணி திமுக, விழுப்புரம் திமுக, அதே மாதிரி கள்ளக்குறிச்சி டஃப்பாக இருக்குது. சேலம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ செல்வமணி கொஞ்சம் மேலே வந்துட்டார். அப்புறம் நாமக்கல்லில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போது கொங்கு வேளாளர்லாம் ஓரளவுக்கு கோமாதேக்காவுக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணார். தங்கமணி ரொம்ப நல்லா பிரச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணார். இருந்தாலுமே கோமாதேக்காவுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா தங்கமணி பிரச்சாரம் அல்லது அதிமுகவுக்கு வந்து வெறும் கொங்கு வேளாளர் ஓட்டு தான் கிடைக்குது. அங்கே கொங்கு வேளாளர் ஓட்டை வந்து பாஜகவும் பிரிச்சுக்குது, இவரும் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கொங்கு வேளாளர்த்தோட மற்றவங்க ஓட்டெல்லாம் திமுக வாங்கி அருந்ததி ஓட்டு, சிறுபான்மையோர் ஓட்டை வாங்கி அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோடு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதை கொஞ்சம் இப்போ உதயநிதி 3 தடவை போய் பிரச்சாரம் பண்ணதில் கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணி வச்சுருக்காரு அவர் ஆக்சுவலாக. திருப்பூர்லேயும் சுப்ராயனுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் கடைசி நேரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி டஃப்பாக ஏடிஎம்கே கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேற்றுக்கு முந்தானத்தில் கொஞ்சம் சரி பண்ணிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது வந்துடுவார். நீலகிரியை பொறுத்த மட்டும் முருகனுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கோயம்புத்தூர் தான் டஃப்பாக இருக்குது. அல்டிமேட்டாக டிஎம்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொள்ளாச்சி டஃப்பாக இருக்குது சார், சொல்ல முடியாது ஆக்சுவலாக அங்கே பொள்ளாச்சி. அதே மாதிரி திண்டுக்கல் ஈஸியாக வந்து கம்யூனிஸ்ட் சிபிஐ வின் பண்ணுவாங்க, சிபிஎம் வின் பண்ணுவாங்க. கரூரில் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஜோதிமணி வந்து சரி பண்ணிட்டாங்க அந்த விஷயத்தை. கொஞ்சம் செந்தில் பாலாஜி ஆளுங்க முதல்ல கோஆப்ரேட் பண்ணாத இருந்தாங்க. அவனும் ஸ்டாலின் கூப்பிட்டு சொல்லி எல்லாம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சி முதல்ல கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரியான தோற்றம் இருந்தது. அது இப்போ ஓரளவுக்கு அது சரியாகி தீப்பெட்டி சின்னத்தில் துரை வையாபுரி வெற்றி பெறத்துக்கான, ஏன்னா அங்கே அமமுக கேண்டிடேட்டை போட்டு வச்சுருக்காங்க. அங்கே போட்டிருக்கிற இன்னொருத்தர் வந்து கருப்புசாமின்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க, கருப்பையான ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவர் வந்து மணல் மாஃபியாவோட ஆளவர், ஏடிஎம்கேல போட்டவர், நல்லா செலவழிக்கிறாரு. இருந்தாலும் இவருக்கு வந்து கூட்டணி பலம் கை கொடுக்குது. யாருக்கு? துரை வையாபுரிக்கு. பெரம்பலூரில் பாரிமேதர் நல்ல ஃபைட் கொடுக்குறாரு. அவருக்கு ஜாதி ஓட்டுகள், உடையார் ஓட்டுக்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதை விட செல்வாக்க அங்கே ரெட்டியாரும் பலமாக தான் இருக்காங்க. அதனால் அருண் நேரு வந்து அங்கே கட்சி பலம், கூட்டணி பலம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இவருக்கு கட்சி பலம், கூட்டணி பலம்ன்றது இல்லை. அதனால் அங்கே அருண் நேரு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது.
கடலூர் வந்து சுதா ஈஸியாக வின் பண்ணுறாங்க. சிதம்பரம் திரும்ப நல்ல ஓட்டு வித்தியாசத்தில் இந்த வாட்டி வின் பண்ணுவார் அவர். போன வாட்டி மாதிரில நல்லாவே வின் பண்ணுவார் அவர். மயிலாடுதுறை தான் சுதா கண்டிப்பாக வின் பண்ணுறாங்க. கடலூரில் வந்து இவர் விஷ்ணு பிரசாத் பச்சானா அப்படின்னாங்களே, அதில் மச்சான் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பச்சானோட. நாகப்பட்டினத்தில் செல்வராஜும் வின் பண்ணுவார், அதில் எந்த பிரச்சனை இல்லை. தஞ்சாவூரில் முரசொலி அவரும் வின் பண்ணுறாரு. சிவகங்கையில் கார்த்திக் அவர் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தது, இருந்தாலும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறதுன்னு முன்னாடி காங்கிரஸுக்கு வின் பண்ணுறாங்க. அங்கே தேவநாதன் அளவுக்கு கொஞ்சம் பேர் கெட்டு போச்சு அங்கே. ஆக்சுவலாக வந்து மதுரையில் வந்து கேட்கவே வேண்டாம், ஒரு சிபிஎம் வேட்பாளர் அவர் வெங்கடேசன் வெங்கடேசன் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். தேனியில் டஃப்பாக இருக்குது. அது அல்டிமேட்டாக வந்து ஜாதி வளத்தில் வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் வெற்றி பெறாரு கட்சியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருதுநகரில் வந்து ராதிகாவில் ஒரு மேட்டரே கிடையாது, 3ஆவதாக தான் வருவாங்க. விஜய் பிரபாகரன் 2வது வருவார். மாணிக் தாக்கூர் ஜாதி பலம் காங்கிரஸுக்குன்னு இருக்கிற ஒரு செல்வாக்கு விருதுநகரியால் கூட்டணி பலத்தினால அவர் வின் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக வந்து. ஸோ ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. பட் இருந்தாலுமே வந்து 2வது தான் வரணும், தவிர வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் அவருக்கு. அங்கே பலாப்பழம் கசக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. தூத்துக்குடி ஈஸியாக வின் பண்ணிவிடுவார். கனிமொழி. தென்காசியில் வந்து 4 பேருமே தேவேந்திர குல வேளாளர். அதில் வந்து கட்சி ரீதியாக தான் ஓட்டு போடுவாங்க. அது தவிர மற்றவங்க ஓட்டெல்லாம் வாங்கி மறவர் ஓட்டு அந்த ஓட்டெல்லாம் வாங்கணும். அந்த மறவர்கள்லாம் பொதுவாக வந்து இந்த ஜான் பாண்டியனுக்கோ இந்த கிருஷ்ணாமிக்கோ போடுறதை பற்றி யோசிப்பாங்க. மற்ற சிறுபான்மையோர் நிறையா இருக்காங்க. திமுகவுக்கு இயல்பாகவே ஒரு வாய்ப்பு இருக்காங்க பார்க்குறோம். அதே மாதிரி திருநெல்வேலியில் நயினார் வந்து நல்ல பேரோட தான் இருந்தார். பட் அது இந்து நாடார் கிறிஸ்டின் நாடார் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டானுங்க. அவர் மறவரை கன்சாலிடேட் பண்ணார் நயினார். இந்து நாடார் கிறிஸ்டின் நாடாரெலாம் ஒன்றா சேர்ந்துட்டு இப்போ சிறுபான்மையோரும் நல்லா கணிசமாக அங்கே இருக்காங்க. ஸோ அதனால் இவருக்கு ராபர்ட் ப்ரூஸ்க்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக வைத்தாங்க ஆக்சுவலாக. கன்னியாகுமரியில் பொன்னாருக்கு ஒரு பலத்த போட்டி இருந்தது. ஆனால் பொன்னார் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ஓட்டில் தோப்பார், ரொம்ப வின் பண்ணல, கொஞ்சம் 50,000 ஓட்டில் தோற்றுருவார் ஆக்சுவலாக. புதுச்சேரியில் காங்கிரஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 27-30 தொகுதிகள் வந்து ஒரு 26-27 தொகுதிகள் திமுக நேரடியாக வின் பண்ணுது சார். வாய்ப்பு இருக்குது. ஒரு 13 தொகுதிகளில் வந்து அது 13 தொகுதிகளில் வந்து ஒரு 8 தொகுதிகளில் வின் பண்ணிடும். ஒரு 4 தொகுதிகள் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். பொள்ளாச்சி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், அங்கே அதிமுக வந்து ஈரோடு, இதெல்லாம் கொஞ்சம் பாஜக போட்டி போடுற இடம்னு நான் சொல்லலை. அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதே ப்ளஸ் இந்த ஒரு பாஜக போட்டி போடுற ஒரு 3-4 இடம் ஆக மொத்தத்தில் ஒரு 9-10 இடங்களில் வந்து கொஞ்சம் திமுக வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசி நேர பண டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நிலைமையை மாற்றும். யார் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து நிலைமையை மாறும். கண்டிப்பாக சார். நம்ம தொடர்ந்து இதை பேசலாம். ஜூன் 4ஆம் தேதி தான் அதுக்கான விடை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் தெரியும். தமிழக மக்களுக்கும் எத்தனை தொகுதிகளில் திமுக, அதிமுக, பாஜக கூட்டணிகள் ஜெயிக்குது அப்படின்றது தெரிய வரும். மிக்க மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.